தேவமாதாவின் வணக்க மாதம் 18ஆம் நாள். அன்னை மரியா தனது இறை மகனுடன் வாழ்ந்தபோது அடைந்த மகிழ்ச்சி. 1. அன்னை மரியா தன் மகனை காணும்போது அடைந்த மகிழ்ச்சி. 2. அன்னை மரியா அவரோடு பேசியபோது அடைந்த ஆனந்தம். 3. அன்னை மரியா தன் மகனின் போதனைகளை கேட்டபோது அடைந்த உவகை. 1. அன்னை மரியா தன் மகனை காணும்போது அடைந்த மகிழ்ச்சி. தான் பெற்ற மகனை அளப்பரிய விதமாக அன்பு செய்த அன்னை மரியா அந்த மகனை காணும் போதெல்லாம் உள்ளம் பூரிக்கப்பட்டு அவரது ஆன்மா எல்லையற்ற மகிழ்ச்சியினால் நிரம்பியது. எல்லா மனிதரையும் விட மிகுந்த அழகுள்ளவராக, அனைத்து அருளாலும் நிரம்பியவராக இருந்த தன் அன்பு மகன் உலகை மீட்பதற்காக பிறந்திருக்கிறார் என்பதையும், எண்ணிலடங்கா மக்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல அனுப்பப்பட்டவர் என்பதையும், அவர் உண்மையாகவே இறைவனாக இறைமகனாக இருக்கிறார் என்றும் அன்னை மரியா நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் மனித குலம் முழுவதுமே ஆராதிப்பார்கள். அவர் மக்களின் மத்தியில் மகிமைப்படுத்தப்படுவார் என்ற இயேசுவை குறித்த எண்ணங்கள் அவரை காணும் போதெல்லாம் அன்னை மரியாவை உளம் பூரிக்க செய்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நாமும் இயேசுவை நற்கருணை வழியாக உட்கொள்ளும்போது இயேசு மெய்யாகவே நம் உள்ளத்தில் வருகிறார் என்பதை விசுவசித்து அவரை பக்தி பற்றுதலோடும் அன்போடும் நாம் உட்கொள்ள முன்வருவோம். 2. அன்னை மரியா அவரோடு பேசியபோது அடைந்த ஆனந்தம். அன்னை மரியா இயேசுவோடு வாழ்ந்திருந்தபோது அவரோடு பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளித்தன. தான் பெற்றெடுத்த குழந்தை இயேசு ஏனைய குழந்தைகளைப் போல சாதாரண குழந்தை அல்ல. அவர் இறைமகன், இறை அவதாரம் என்பதை உணர்ந்திருந்த அன்னை மரியா அவர் பேசிய ஒவ்வொரு சொல்லையும் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைத்து அதிலே அவர் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்தார். அவரை பற்றி கூறப்பட்டவற்றை அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்துமே மரியாவுக்கு இறைவனின் மீட்பின் திட்டத்தை உணர்த்தியதால் வாக்கான இறைவன் மனு உருவாகி தன்னுடன் வாழ்ந்து கொண்டு தன்னை அன்னை அம்மா என்று அழைத்தபோது அவர் அடைந்த மகிழ்ச்சியை யாராலும் எடுத்துரைக்க இயலாது. எருசலேம் ஆலயத்தில் அவர் 3ஆம் நாள் கண்டடைந்தபோது தன் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று கூறுவதையும், இறை திருவுளத்தை நிறைவேற்றியதால் இவர் எனக்கு தாயாக இருக்கிறார் என்று அவரை பெருமையாக உயர்த்தியதையும் கேட்ட மரியன்னையின் மனம் ஆனந்தப்பட்டது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும்போது நாம் அவரிடம் பேசுகிறோம், நமக்கு வேண்டியதை கேட்கிறோம், நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுகிறோம். அதே வேளையில் நாம் இறைவார்த்தையை படிக்கும்போது இயேசு நம்மிடம் அதிலுள்ள வார்த்தைகளின் வாயிலாக பேசுகிறார். அவற்றை கேட்கும்போது நம் உள்ளமும் அன்னை மரியாவின் உள்ளத்தைப் போல மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். அவரது வார்த்தைகள் வாழ்வு தர வல்லவை. ஆதலால் வாழ்வின் ஊற்றாகிய அவற்றை நாம் நம்பிக்கையோடு செவிமடுத்து அவை தரும் ஆனந்தத்தால் நிரம்புவோம். 3. அன்னை மரியா தன் மகனின் போதனைகளை கேட்டபோது அடைந்த உவகை. 30 ஆண்டுகள் வரை தம்முடன் வாழ்ந்த மகன்
இறை தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற அன்னையிடம் விடை பெற்று வெளி உலகில் சென்று தமது நற்செய்தி பணியை துவங்கிய போது மரியா தன் மகனின் பிரிவிற்காக சற்றே வருத்தப்பட்டிருந்தாலும் நாசரேத்திலும் கலிலேயாவிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் அவர் மக்களை தேடி சென்று அவர்களை விடுவித்து ஆறுதலளிக்கும் சொற்களால் அவர்களது வாழ்வை பொலிவுற செய்ததையும் தமது அருங்குறிகளால் மக்களின் பிணி நீக்கி தீய ஆவிகளை விரட்டி ஊனங்களை போக்கி மரித்தோரையும் உயிர்ப்பித்து அவர்களை மகிழ்வித்த செய்திகளை அறிந்தபோது அன்னை மரியா அடைந்த பேறு வகையை யாராலும் வர்ணித்து கூறிட இயலாது. மேலும் தன் மகனால் சுகம் பெற்றோரும் ஊனம் நீங்கியோரும் இன்னும் பல விதங்களிலும் நன்மைகள் அடைந்தோர் அன்னை மரியாவை தேடி வந்து அவருடைய மகனால் தாங்கள் பெற்ற நன்மைகளை எடுத்துரைத்து இப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்த அந்த தாயை புகழ்ந்து கொண்டாடிய போதும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை என்றே கூறலாம். இன்றும் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நோய் நொடிகளில் சுகம், பிரச்சனைகளில் சரியான தீர்வு, பாவத்தலையிலிருந்து விடுதலை என்று எண்ணற்ற நன்மைகளை அடையும் போது நாம் இயேசுவுக்கு நன்றியும் ஆராதனையும் அளிப்பதுடன் இத்தகைய ஒப்பற்ற மைந்தனை நமக்காக பெற்றுத்தந்த அன்னை மரியாவுக்கும் நமது நன்றிகளை கூறி அவரை வாழ்த்துவோம். 18ஆம் நாள் ஜெபம். எங்களின் அன்பு தாயே, நீர் எங்களை அபரிமிதமாக அன்பு செய்வதால் எங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகின்றீர். இதனால் நாங்கள் இறை அருளால் நிரம்பி வாழ்ந்திட அருள் புரிகின்றீர். ஆனால் நாங்களோ உமக்கு மகிழ்ச்சி அளிக்க இதுவரையிலும் எவ்விதமான முயற்சிகளையும் செய்தது இல்லை. எனவே உமக்கு மகிழ்ச்சியூட்டும் வண்ணமாக உம் திருமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிப்பதிலும் கேட்பதிலும் அவற்றை தியானித்து அதன்படி வாழ்வதற்கும் வாக்களிக்கின்றோம். நீர் இயேசுவோடு வாழ்ந்தபோது, அவரை கண்டபோதும், அவருடன் பேசிய போதும், அவரது நற்செய்திகளை கேட்டபோதும் அடைந்த பேரின்பங்களை நினைவிலிருந்து நாங்களும் இயேசுவை காண்பதிலும் அவருடன் உறவாடி உரையாடுவதிலும் அவர் கூறுவதை கேட்பதிலும் மகிழ்ந்திருக்கும் அருளை பெற்று தந்துள்ள மன்றாடுகிறோம். ஆமென். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். கிறிஸ்தவர்களின் சகாயமான அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்கி அன்னை மரியாவைப் போல இயேசுவின் முன் அமர்ந்து அவரை கண்டு அவருடன் பேசி அவர் கூறுவதை கேட்டு மகிழ்ச்சியடைய முயற்சிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. சில்வேரா கோன்சலேஸ் என்னும் இயேசு சபை குரு ஆப்பிரிக்காவில் உள்ள மோனோமோத்தப்பா என்ற இடத்திற்கு இறை பணியாற்ற சென்றார். அப்போது அவர் அன்னை மரியின் அழகிய படம் ஒன்றை தன்னுடன் எடுத்து சென்றார். அவரை காண வந்த அரசவை பணியாளர் ஒருவர் குருவானவரின் அறையிலிருந்த அன்னை மரியாவின் படத்தை கண்டு மெய் மறந்து, அது உயிருள்ள ஒரு பெண்ணின் உருவமா அல்லது வரையப்பட்ட ஓவியமா என்று புரிந்து கொள்ள இயலாது அதை குறித்து குருவானவரிடமும் கேட்க தயக்கப்பட்டு அரசனிடம் திரும்பி சென்றவுடன் குருவானவரின் அறையில் ஒரு அழகிய அரசியை கண்டேன்.
என்று மட்டும் கூறினான். அரசன் மறுநாள் அந்த குருவானவரை தன் அரண்மனைக்கு வரவழைத்ததுடன் அவ்வாறு அவர் வரும்போது அவருடன் வந்திருக்கும் அரசியையும் உடன் அழைத்து வர கூறினான். குருவானவரோ அன்னை மரியின் படத்தை தன்னுடன் எடுத்து சென்று தான் அன்னை மரியாவின் அந்த படத்தை தவிர வேறு அரசு யாரையும் தன்னுடன் அழைத்து வரவில்லை என்று கூறி படத்தை காட்டினார். அரசன் அப்படத்தை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து அதனை அரண்மனையிலுள்ள தனது அறையில் மிக அழகாக அலங்கரித்து வைத்தார். அன்று இரவே அன்னை மரியா அவனது அறையிலிருந்த ஓவியத்தின் உருவத்தில் அரசனுக்கு காட்சியளித்து அவனுடன் உரையாடலானார். ஆனால் அரசனால் அன்னை மரியா கூறியது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு 5 நாள்கள் நிகழ்ந்தன. குழம்பிய அரசன் குருவானவரை வரவழைத்து தனக்கு நேர்ந்ததை கூறி அந்த தாய் பேசுவதை எப்படியாவது தான் புரிந்து கொள்ள குருவானவர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு குருவானவர், தேவ அன்னை பேசியது விண்ணோரின் மொழியாகும். அரசன் மனமாற்றம் பெற்று திருமுழுக்கு அருசாதனத்தை பெற்றுக்கொண்டால் அவனால் அன்னை மரியா பேசுவதை புரிந்து கொள்ள இயலும் என்று கூறினார். அன்னை மரியாவின் பேச்சுக்களை புரிந்து கொள்ள மிகுந்த ஆவலாக இருந்த அரசன் குருவானவர் கூறியபடி திருமுழுக்கு பெற்றிட ஜெபங்கள், இறைவார்த்தை ஆகிய அனைத்தையும் படித்து தெரிந்து கொண்ட பின் திருமுழுக்கு பெற்றான். அவன் மட்டுமல்லாமல் அவனுடைய அரண்மனையில் பணி செய்த அமைச்சர்கள், படைத்தளபதிகள், போர் வீரர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களும் அரசனை தொடர்ந்து திருமுழுக்கு பெற்றனர். அன்றிரவே அன்னை மரியா அவருக்கு காட்சியளித்து அவருடன் பேசியபோது அந்த மொழியை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. தன்னை மனமாற்றம் செய்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அன்னை மரியா தேர்ந்து கொண்ட வழி அது என்று அரசன் புரிந்து கொண்டு அன்னைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி அன்று முதல் நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்தார். நம் உள்ளத்தில் தூய ஆவியானவர் நமக்கு அருளும் உந்துதல்களை, அழைப்பை, வழிகாட்டுதலை அறிந்து அதன்படி வழிநடக்க அன்னை மரியா நமக்காக இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் வரத்தை பெற்று தரும்படி அவருடைய பரிந்துரையை கேட்போம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்கவாசல் திறக்குது.